கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இப்போ தேர்தல் பற்றியே பேசாமல் வேறு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. நேற்றைக்கு மிக மிக முக்கியமான செய்தி இதுவாகத்தான் நான் பார்க்கிறேன். தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கு. என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்த்துருவோம். உங்களுக்கு திருப்பரங்குன்றம் விவகாரம் ஒரு ரொம்ப 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 விரிவாக நம்ம சேனல்லையே பலமுறை அதை பற்றி நம்ம பேசிட்டோம். ஆனால் இது அந்த பிரச்சனையோட கொஞ்சம் ஒட்டியும் நிறைய விலகியுமான ஒரு பிரச்சனை இது. பட் பிரைமரிலி சில மாதங்களுக்கு முன்னால் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ராம ரவிக்குமார் அப்படிங்கிறவர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் கார்த்திகை தீபம் அந்த ஒரு குறிப்பிட்ட திருவிழா அன்று மலை மீது ஒரு குறிப்பிட்ட தூண் ஒன்று இருக்கிறது. அந்த தூண் மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர் மனு கொடுத்திருந்தார். அதை கோவில் நிர்வாகம் சரியாக பரிசீலிக்கவில்லை. எனவே அவர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளைக்கு சென்று நீங்கள் கோவில் நான் கேட்டுக்கொண்டதை செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் அப்படின்னு போனார். அப்படி தான் ஆரம்பிச்சது. அதைத் தொடர்ந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விரிவான ஒரு தீர்ப்பை கொடுத்தார். நேரிலேயே போய் அந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த பகுதி நிச்சயமாக கோவிலுக்கு சொந்தமானது. இங்கே இருக்கக்கூடிய தூண் தீபம் ஏற்றும் ஒரு தூண் போலத்தான் தெரிகிறது. அதற்கு சில ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே அந்த இடத்தில் தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு அவர் உத்தரவு போடுறார். திமுக அரசு தன்னுடைய அசுர பலத்தை பயன்படுத்தி சட்டத்துக்கு புறம்பாக, இந்த 2 வார்த்தையும் நான் சொல்லணும், சட்டத்துக்கு புறம்பாக, தீர்ப்புக்கு எதிராக தன்னுடைய அசுர பலத்தை பயன்படுத்தி அந்த இடத்தில் தீபத்தை ஏற்ற விடாமல் செய்தது. கேட்டால் லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு இது ஒவ்வொரு லெவலாக மேலே போயிட்டுருக்கு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அடுத்து சிஐஎஸ்எஃப் என்கிற இந்த கோர்ட்டுக்கு காவலாக இருக்கிறவர்களை அனுப்பி, முதல்ல காவல்துறையை கூட காவலுக்கு போச்ச நேரம் அவங்க போக மாட்டேன்ட்டாங்க. அதனால் அவர் சிஐஎஸ்எஃப் அனுப்புகிறாரு. சிஐஎஸ்எஃப்பை தடுக்கிறாங்க. தடுத்துட்டு 144 தடையுத்தரவை கலெக்டர் போடுகிறார். இப்படியாக கார்த்திகை தீபமேற்றும் நாள் அன்று அந்த தூணில் தீபமேற்றுவதை தவிர்த்து அவர்கள் தொடர்ச்சியாக தீபமேற்றி கொண்டிருக்கக்கூடிய வேறு ஒரு இடத்தில் தீபத்தை ஏற்றி விடுகிறார்கள். இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகிறது. அது வேற. இப்போ நம்ம பேச போகிற வழக்கு வேற. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே மேல்முறையீடு 2 நீதிபதிகள் அடங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையிலேயே போகுது. அந்த வழக்கில் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் இருவரும் அரசை மிக கடுமையாக சாடி அவர்கள் செய்தது தவறு என்று சொல்லி அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று அவர்களும் உறுதி செய்கிறார்கள். அதுக்குள்ள காலம் கடந்து போயிடுச்சு. அவங்களுடைய காரியம் முடிஞ்சிருச்சு. அந்த விளக்கை அன்றைக்கு தீபத்தை ஏற்ற அனுமதிக்கல. அதுக்கப்புறமா இல்லை நாங்கள் வேண்டுமென்றே செய்யவில்லை, வெங்காயத்துக்கு செய்யவில்லைன்னு எதையாவது சொல்லிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. இவர் சிலர் எல்லாத்தையும் நீதிமன்ற அவமதிப்பிலிருந்து விடுவித்து விட்டு கலெக்டரை மட்டும் இருக்க பிடிச்சி வச்சிருக்காரு. அந்த வழக்கு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில் இது வேற ஒரு வழக்கு. இது என்ன இந்த வழக்கு அப்படின்னா, ஹிந்து தர்ம பரிஷத் அப்படிங்கக்கூடிய ஓர் அமைப்பு, அதன் அறங்காவலர் ரமேஷ் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த டீட்டெயிலாம் அவர் வரிசையாக கொடுக்குறாரு. அதை அப்படியே நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். தினமலரில் வந்திருக்கக்கூடிய இதை பண்ணிடுவோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பரங்குன்றம் மலை கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. திருப்பரங்குன்றம் மலையில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய அந்த பெரிய முருகன் கோவில் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே ஒரு குடைவரை கோயில். அந்த குடைவரை கோயிலுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதில் முருகன் மட்டும் இல்லை, அதிலே இந்து மதத்தின் அனைத்து கடவுள்களும் அதில் உட்கார்ந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த கோவிலுடைய முன்பகுதிகள் எல்லாம் கட்டப்படாமல் இருக்கும் பொழுது, இது ஒரு 9ஆம் நூற்றாண்டில் குடையப்பட்ட ஒரு கோவில். அதை நீங்கள் இமேஜின் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அதை நீங்கள் நேராக பார்க்கும் பொழுது படியில் ஏறி கொஞ்சம் தூரம் போனால் அந்த குகை கோவில் இடதுபுறமும் வலதுபுறமும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்குமான சன்னதி இருக்கும். அவ்வளவுதான். பின்னாடி ஒரு சுவர், அந்த சுவரில் நடுவில் முருகனுக்கு ஒரு பக்கம் விநாயகர், இன்னொரு பக்கம் துர்கை. ஆக 5 கடவுள்களும் சிவன், விஷ்ணு, முருகன், விநாயகர், தேவி, துர்கை, கொற்றவை, என்ன பேர் வேணாலும் நீங்க சொல்லிங்க. 5 கடவுள்களும் இருக்காங்க. அதோட கூட இல்லாமல் கீழ்ப்பகுதியில், அந்த குகை கோவிலுக்கு கீழ்ப்பகுதியில் பாறை சுவரிலேயே தவ்வை, அன்னபூரணி, இந்த மாதிரி இன்னும் பலவேறு மற்ற சிற்பங்கள் எல்லாமும் அதில் வடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பின்னால் வந்த விஜயநகர
மற்றும் நாயக்கர் காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ இவ்வளவு அழகான ஒரு குகை கோவில் இருக்கிறதே, கோவில்னா அதுக்கு மேலே கோபுரம் வேண்டாமா, அதுக்கு மேலே விமானம் வேண்டாமா, அதை சுற்றி சுவர்கள் வேண்டாமா, அதுக்கு மேலே கோபுரம் வேண்டாமா என்று, மண்டபங்கள் வேண்டாமான்னு அவங்க அந்த மலையை சுற்றி இந்த ஃப்ரண்டாஜில் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவற்றையெல்லாம் அமைக்கிறார்கள். அதுதான் நீங்க இன்னைக்கு பார்க்குற கோவில். இதுதான் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். இதே மலையில இதற்கு நேர் பின்பக்கத்தில் தென்பரங்குன்றம் அப்படின்னு இன்னொரு குகை கோவில் இருக்கிறது. பொதுவாக அங்க மக்கள் வழிபடுறதுக்கு போகவே மாட்டாங்க. அங்க ஒரு பார்க் இருக்கு, அங்க விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்கு. அது உங்களுக்கு யாராவது சொன்னா தான் நீங்க போவீங்க. அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும். பட் வெளியூர்ல இருந்து வருபவர்களுக்கு தென்பரங்குன்றம்னு இதே மலையோடைய இன்னொரு பக்கம் ஒரு குகை கோவில் இருக்குன்னு தெரியாது. அங்கே நடராஜர் சிற்பம் இருக்கு, சிதைக்கப்பட்டிருக்கிறது. சிவனும் உமையும் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் இருக்கு, சிதைக்கப்பட்டிருக்கிறது. இங்க நிறைய சிற்பங்கள் இருந்து சிதைத்து அதுக்கு வெளியில இன்னும் பிற்கால சிற்பங்கள், நிறைய கல்வெட்டுகள் எல்லாமே இருக்கு அந்த இடத்துல. இது 2வது. இதுக்கெல்லாம் மூத்தது ஒன்று இருக்கிறது, சமணர் படுகை. அதற்கு பிறகு கட்டப்பட்ட ஒரு கோவில் இருக்கிறது, இந்து கோவில். அதன் பிறகு அங்கே ஒரு தர்கா இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இங்க இருக்கு. எல்லாத்துக்குமான காலகட்டம் இருக்கு. எது எந்த காலத்தில் தோன்றியதுன்னு இருக்கு. அதற்கு பிறகு இந்த மலையில் நம்ம பார்த்த அங்க சமணம், இந்து மதத்தின் பல கூறுகள், ஒரு இஸ்லாம் தர்கா ஒன்று, இதெல்லாம் இருக்கு அந்த இடத்துல. பிரச்சனை இங்க இன்றைக்கு சமணர்கள் கொண்டாடுவதற்கு யாருமே இங்க கிடையாது. ஆனால் உச்சியில் சமணர்களுடைய படுகை இருக்கிறது. இப்ப பல ஆக்கிரமிப்புகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. மிக சமீபத்தில் கூட ஒரு ஆக்கிரமிப்பை பற்றி பேசி அதெல்லாம் இடிக்கப்பட்டது. அது இந்த தர்காவை சேர்ந்தவர்களுடைய ஆக்கிரமிப்பு தான். அது இந்த இடத்துல இவர் இந்து தர்ம பரிஷத்துடைய அறங்காவலர் என்ன சொல்றாருன்னா, திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள சமண கோவில்கள், பின்புறம் உள்ள தென்பரங்குன்றம் உமையாண்டவர் குடைவரை கோயில், இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஒட்டுமொத்த மலையையும் மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். தொல்லியல் துறையின் அனுமதியுடன் மட்டுமே யாரும் மலைக்கு செல்ல வேண்டும், மலைக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும். மலையை சுற்றிலும் உள்ள ஆக்கிரமிப்புகள், இடிபாடுகளை அகற்ற வேண்டும். இதுதான் அவருடைய கோரிக்கை அப்படின்னு மத்திய தொல்லியல் துறை இயக்குனர், தமிழக அறநிலையத்துறை கமிஷனர் இவர்களுக்கெல்லாம் மனு அனுப்பியிருந்தார். பதில் இல்லை. சரி, இதெல்லாம் பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தார். 2025 பிப்ரவரி 19 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபத்தூண் வழக்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடி, 2 நீதிபதிகள் அமர்வு மத்திய கலாச்சாரத்துறை செயலர், தொல்லியல் துறை இயக்குனர் ஆகியோருக்கு புதிதாக மனு அளிக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு உரிய வாய்ப்பளித்த பின் பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதிகாரிகளுக்கு புதிதாக மனு அனுப்பினேன். ஆனால் இவர்கள் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றவில்லை. மத்திய கலாச்சாரத்துறை செயலர் விவேக் அகர்வால், மத்திய தொல்லியல் துறை இயக்குநர்கள் ராம்ஜி நிகம், யதுபீர் சிங் ராவத் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாரு? இந்து தர்ம பரிஷத்துடைய அறங்காவலரான ரமேஷ் அப்படிங்கிறவர் இப்படி ஒரு வழக்கை, நீதிமன்ற அவமதிப்பு, ஏன்னா நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவு கொடுத்துருச்சு பிப்ரவரி 2025. அவங்க என்ன சொன்னாங்களோ அதன்படி நான் நடந்துக்கிட்டேன், இன்னொரு மனுவை கொடுத்துட்டேன், நோ ஆக்ஷன் அப்படின்ட்டு இந்த வழக்கு மதுரை கிளை பெஞ்ச் ஒன்றுக்கு போகுது. அங்கே ஜிஆர் சுவாமிநாதன், இந்த மாதிரி வழக்கெல்லாம் ஜிஆர் சுவாமிநாதனா பார்த்து போகுது. ஜிஆர் சுவாமிநாதன், ஸ்ரீமதி 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு போகுது. அப்பொழுது மத்திய அரசுடைய வழக்கறிஞர், அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் கோவிந்தராஜன், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனு மீது நாங்கள் பரிசீலனை செய்யணும்னா மலையை அளவீடு செய்து சர்வே பண்ணணும். இது ஏன் இந்த சர்வே வருதுன்னா, இதற்கு முந்தைய பல வழக்குகள் வந்திருக்கு. அதில் தர்காவுக்கான இடம் எது அப்படிங்கிறது அளவீடு செய்யப்படவில்லை. ஸோ அது ஒரு படங்கள்லாம் இருக்கு, ஆனால் எக்ஸாக்டா அளந்து ஒரு பார்டர் போட்டு கோடு போட்டு குச்சி வச்சு இதெல்லாம் தர்காவுக்கான இடம், மீதி அனைத்துமே, ஏன்னா ஒரிஜினல் தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அது 1920களுக்கு போகணும், இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்துக்கு முற்பட்ட காலத்துக்கு போகணும். அப்போ சிவில் நீதிமன்றம், மதுரை சிவில் நீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா, சில பகுதிகள் முஸ்லிம்களுக்கு சொந்தம், நெல்லித்தோப்பு பகுதி, தர்கா, அதற்கு ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டு, இந்த பகுதிகள் எல்லாம்
முஸ்லீம் தரப்புக்கு சொந்தம், மீதி அனைத்துமே முருகனுக்கு சொந்தம் அப்படின்னு அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. அப்ப முஸ்லிம்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். அதுதான் சர்வே, அளவீடு பண்ணணும். அந்த அளவீடு பண்ணாதான் நாங்க இந்த மனுவை பரிசீலித்து அதை டிஸ்போஸ் பண்ண முடியும். அளவீடு செய்ய மத்திய தொல்லியல் துறை தயார். ஆனா மத்திய தொல்லியல் துறை இதை பண்ண முடியாது தனியாக. இதற்கு தமிழகத்துடைய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ஏன்னா அந்த லேண்ட் இருக்கிற பகுதி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சர்வே பண்ணணும்னா வருவாய்த்துறை அதில் ஈடுபட வேண்டும். தமிழக வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றார். அவங்க எப்படி ஒத்துழைப்பு அளிப்பாங்க? ஏன்னா இன்று வரை இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. ஆளும் திமுக அரசுக்கு இதில் விருப்பம் இல்லை. மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மட்டும்தான் அவங்களுடைய கோல். அப்படிப்பட்டவர்கள் இந்த சர்வேல இறங்கினா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இதுதான் முஸ்லிம்களுக்கு சொந்தமான பகுதி, மீதி அனைத்தும் முருகனுக்கு சொந்தமானது என்று முடிவாகிவிடும். அதனால இவங்க வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால தான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஸோ அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ரொம்ப தெளிவாக ஒரு உத்தரவை பிறப்பித்து மதுரை கலெக்டரை எதிர்மனுதாரராக தானே முன்வந்து இணைத்து கொண்டு, அவர் ஏற்கனவே அவர் மேலே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நம்ம சொன்ன அந்த தீபத்தூண் வழக்கில் ஒழுங்காக நடந்து கொள்ளாமல் ஆட்சியாளர்கள் சொன்னபடி நடந்து கொண்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அமைச்சர்கள்லாம் எஸ்கேப், முதல்வர் எஸ்கேப். மாட்டிக்கிட்டு நிற்க போகிறது மதுரை கலெக்டர் தான். அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு செய்தால் உங்களுக்கு தொல்லை தான் அப்படிங்கிறது இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அவரை இணைத்து கொண்டு அவர் மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியை அளவீடு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இப்பணியை மே 31க்குள் முடிக்க வேண்டும். பணி முடிந்ததும் கலெக்டர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விசாரணையை ஜூன் முதல் வாரத்துக்கு ஒத்தி வைத்தனர். இந்த விவகாரம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வழக்காக நான் பார்க்கிறேன். இந்த சர்வே முடிந்து விட்டதென்றால் முஸ்லிம் தரப்புக்கான பகுதி எது என்பது எல்லைக்கோடுகளுடன் தீர்மானிக்கப்பட்டுவிடும். அதுக்கப்புறமா அதை எதிர்த்து கேஸ் நடக்கலாம், போகலாம், இல்லைங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட இல்லை குறை, அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கணும் இல்லையா? அப்பொழுது முருகனுக்கு சொந்தமான பகுதி, நியாயப்படி பார்த்தால் சமணர்கள் படுகையும் சமணர் கோவில் சமணர் சிற்பங்கள் இதெல்லாம் இருக்கிற கல்வெட்டுகள் இருக்கிற பகுதி முருகனுக்கு கொடுக்க வேண்டாம். அது மத்திய தொல்லியல் துறை தனியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா சமணம் என்பது இந்து மதத்திலிருந்து வேறுபட்டது. அதை நாம் முற்றிலும் மதிக்கிறோம். அந்த மதத்தை, அந்த மதத்துக்கான ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டு அங்கே சமணர்கள் வந்து செல்வதற்கான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். பொதுமக்கள் போய்விட்டு வருவதற்கான, ஊர் உலகத்தில் எந்த இடத்தில் சமண நினைவு சின்னங்கள் இருந்தாலும் அந்த இடத்தை நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன். ஸோ எனக்கு இது ரொம்ப முக்கியமானதாக ஆகிறது. அப்போ அனைவரும் போய் பார்ப்பதற்கு ஏதுவாக அந்த இடத்தை மாற்ற வேண்டும். அது ஏஎஸ்ஐ தான் செய்ய முடியும். மீதி பகுதியெல்லாம் முருகனுக்கு சொந்தமானது, முருகன் கோவிலுக்கு, திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சொந்தமானது என்று 1920களின் தீர்ப்பு இருக்கிறது. அதன்படி மற்ற பகுதிகள் முருகன் கோவிலுக்கு சொந்தமாக இருந்தாலும் மலை என்பதும் அதோடைய ஆர்கியலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் காரணத்தினாலும் அது ஏஎஸ்ஐயின் கீழ் வழிபாடு தொடர்பான அனைத்தும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் செய்யும். அந்த இடத்தை பிரிசர்வ் பண்ணக்கூடிய வேலையை, காக்கும் வேலையை, அதை சரியான விதத்தில் வைத்திருக்கும் வேலையை, அதை வேறு யாரும் ஆக்கிரமிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய வேலையை தொல்லியல் துறை, மத்திய அரசின் தொல்லியல் துறை செய்தால் அதுதான் சரியானதாக இருக்கும். அதை நோக்கி ஒரு தீர்ப்பு வந்தால் அது மிகவும் நல்லதாக இருக்கும். ஸோ இவ்வாறாக இந்த திருப்பரங்குன்றம் மலையை நில அளவீடு செய்ய வேண்டும், சர்வே செய்ய வேண்டும் என்று ஜி.ஆர். சுவாமிநாதன் ஸ்ரீமதி நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தீர்ப்பு ஒன்று கொடுத்திருக்கிறது. இதற்கிடையில் நாம் ஏற்கனவே பேசினோம் இல்லையா, இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று இருக்குன்னு, அதை பற்றி நான் தகவல் சொன்னேன் இல்லையா, அது தொடர்பாக இன்னொரு வழக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம இப்போ அந்த வழக்கை பற்றி இதோட சேர்த்து பேசிடுவோம். இந்த திருப்பரங்குன்ற வழக்குகளையே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரிக்க கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை 2 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சுக்கு போய், அதில் இந்த இதே நீதிமன்றத்தில் பக்கத்தில் இன்னொரு ரூமில் இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இது தினமணியில் இருக்கிற அந்த ஒரு கட்டுரையிலேருந்து இதை எடுப்போம். ஸோ இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு
மாநகர காவல்துறை, மாவட்ட நிர்வாகம், கோவில் நிர்வாகம் இவங்க சார்பில் மனு போடப்படுகிறது. இது நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன், இன்னும் 2 நீதிபதிகள் அவங்க முன்னாடி வருது. உடனடியாக இந்த மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்கு அவங்க இடைக்கால தடை விதிக்கிறாங்க. பேரலி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஜிஆர் சுவாமிநாதன் முன்னாடி வருது. அப்போ அவர் கேட்குறாரு, நான் 5 பேரை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா முடிச்சு வச்சுறேன்னு சொன்னேனே, எங்கே எல்லாரும் யாரும் ஏன் வரல இங்கே அப்படிங்கும் பொழுது, இல்லைங்க உங்கள் வழக்கு விசாரணைக்கு நாங்கள் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் நாங்கள் இடைக்கால தடை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் இடைக்கால தடை வாங்கியிருப்பது நான் இதுவரை கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவுகள் மீது தான், ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு மீது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறார். உடனே இவங்க எல்லாருமே திரும்ப இந்த 2 நீதிபதிகள் யாரு, சதீஷ்குமார், ஜோதிராமன் அவர்கள்ட்ட போய் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தனி நீதிபதி விசாரிக்கலாமா, இல்லை அதற்கும் நீங்க தடை விதிங்கள் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதற்கு இந்த 2 நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை தனி நீதிபதி விசாரிப்பதா அல்லது 2 நீதிபதிகள் விசாரிப்பதா என்று முடிவெடுக்கும் வரை இந்த வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க இடைக்கால தடை விதிப்பதாக உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ஸோ இப்போ நம்ம சம்மரைஸ் பண்ணிடுவோம், ஏன்னா நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால. நம்பர் 1, ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. 2வது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஒரு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் தொடர்ந்து நடத்தலாம் அப்படின்னு அந்த 2 பேர் கொடுத்துட்டாங்க தீர்ப்பு. அதை இவர் ப்ராசிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பு செயல்படுத்தப்படவில்லைங்கிறதுக்காக அந்த பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு இருக்கிறத தடுத்து நிறுத்துவதற்காக அரசும் மற்ற தர்கா தரப்பிலிருந்து மற்றவர்கள் எல்லோர் தரப்பிலிருந்தும் சதீஷ்குமார், ஜோதிராமன் பெஞ்சில் அவங்க போயிருக்காங்க. அது இப்பொழுது இடைக்கால தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை மேற்கொண்டு எடுத்து செல்வதற்கு இப்பொழுதைக்கு அதை ஜிஆர் சுவாமிநாதன் விசாரிப்பாரா அல்லது சதீஷ்குமார், ஜோதிராமன் பெஞ்ச் அதை இனிமேல் விசாரிக்குமா அப்படிங்கிறதுக்கான முடிவெடுக்க, அதாவது அதை முடித்தெல்லாம் வைக்கல, இனிமேல் நீதிமன்ற அவமதிப்பு கிடையாது எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறது இல்லை. அதை யார் விசாரிக்கலாம், ஜிஆர் சுவாமிநாதன் மேற்கொண்டு விசாரிக்கக்கூடாது, நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரோம், அதுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று தள்ளி வைத்திருக்கிறார்கள். அது 2வது வழக்கு. 3வது வழக்கு நீதிபதிகள் ஜிஆர் சுவாமிநாதன், ஸ்ரீமதி அமர்ந்திருக்கக்கூடிய அமர்வின் கையில் இருப்பது இந்த திருப்பரங்குன்றத்தின் நில அளவை செய்வது. அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் வழக்கு. இந்த 3 வழக்கை பற்றி ஒரு சேர இதில் பேசினதுனால நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை ஒரு மாதிரியாக தொகுத்து கொடுத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.